ஹாய் மக்களே, வெல்கம் டு விபாஸ் வானவில். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்ல சுவையான கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு மைசூர் பாக். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக். அதே மாதிரி சாஃப்டாக, ஸ்வீட்டாக, சூப்பராக. சரி, இது எதுக்காக பண்ணுறோன்னா, இப்போ வந்து இந்த வாரம் தமிழ் நியூ இயர் வருது. ஸோ நிறைய பேர் நிறைய ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. நீங்கள் மைசூர் பாக் கஷ்டம்னு யோசிச்சிங்கன்னா கஷ்டம் இல்லை, அதுவும் ஈஸி தான். என்ன கொஞ்சம் கிண்டணும், அது வீட்டில் வந்து யாராவது ஹெல்ப் பண்ணி கூட பண்ணிக்கோங்க. அதை மட்டும் ஒரு 20 minutes ஒர்க், சில ஸ்டெப்ஸு அதை ஃபாலோ பண்ணோன்னா ரொம்ப சூப்பரான மைசூர் பாக் கிடைக்கும். இப்போ நான் இன்க்ரீடியன்ஸ் இது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு ஸ்டெப்பாக பண்ணுறேன். நீங்கள் என்னோடய ஸ்டெப்ஸை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். செம்மையான டேஸ்ட்டில் மைசூர் பாக் கிடைக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நான் எவ்வளோ கடலை மாவு எடுத்துருக்கிறேன் அப்படின்ற அளவு. நீங்கள் என்ன பிராண்டு வேணால் வாங்கிக்கோங்க. கடலை மாவோட அளவை வந்து பார்த்துக்கோங்க. இது நீங்கள் ஒரு கப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அளவுபடி எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் 325, இது வந்து 325 வரும். ஸோ இந்த நீங்கள் கப்பாக எடுத்துக்கிட்டாலும் இந்த ஒரு கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இந்த மாவை வந்து எடுத்து இந்த இதில் இப்படி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நான் முதல் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கப்பில் நான் எடுத்து வச்ச மாவை வந்து நான் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ண போகிறேன், வறுத்துக்க போகிறேன். நல்லா மிதமான தீ தான் வச்சுருக்கேன். நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க, கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு மீடியமுக்கும் கொஞ்சம் கீழே தான் வச்சுருக்கிறேன். குறைச்சா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவை நான் இதில் போட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ரோஸ்ட் பண்ண போகிறேன். இது ஏன் பண்ணுறோன்னா, இதோட ஈரத்தன்மை குறைஞ்சு இந்த பச்சை வாசனை போகணும், அதுக்காக பண்ணுறோம். இது பண்ணால் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இதை சலிச்சு, இந்த லம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் இருந்தானா உங்களுக்கு வந்து செய்யும் போது சரியாக இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக இருக்குல்ல, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போ சலிச்சுக்கலாம். இதை சலிச்சு நல்லா கிளியராக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டெப் 3 என்னென்னா, நம்ம இந்த நெய்யை வந்து மெல்ட் பண்ணிப்போம். எந்த அளவுக்கு நெய் எடுக்கணும்னா, இதில் முதல் 3/4 கப் நெய் எடுக்கணும். இதில் நான் ஆயிலும் எடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னேன்னா ஈஸியாக ஞாபகம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் பண்ணுறேன். இதில் 3/4 கப்பு நான் நெய் எடுக்கிறேன். இது வந்து இப்போது இங்கே வந்து நெய் கட்டியாக எங்களுக்கு இப்படி தான், நம்ம ஊர்லேயே இப்படி இருக்கும், இங்கே ரொம்ப கோல்டு பிளேஸ்ன்றனால இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ நான் மெல்ட் பண்ணிக்கிறேன். மெல்ட் பண்ணிவிட்டு இதில் நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ தேவையோ 3/4 கப்பு எடுத்துக்கிறேன். இது வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஜஸ்ட்டு எனக்கு மெல்ட் ஆனால் மட்டும் போதும். எனக்கு இங்கே பார்த்தீங்களா, இந்த நெய் இது வந்து சூடாகலை, பட் இது கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு ஆயில் மாதிரி எடுத்தாச்சு. சரியாக 3/4 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இது இருக்கு இல்லையா, இதை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் க்ரீஸிங்க்கெலாம் தேவைப்படும். அதாவது அந்த கொஞ்சம் தடவி வைப்போம் இல்லையா, அந்த பட்டர் ஷீட்டு மாதிரி, அதுக்கு தேவைப்படும். கொஞ்சம் தனியாக வச்சுருக்கிறேன். இப்போது இந்த அளவு ஆயிலில் நீங்கள் எல்லாத்தையும் ஊற்றாதீங்க. நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் இதில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 25 கிட்ட தனியாக எடுத்தேன் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் க்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எடுத்தேன். அந்த மேலே க்ரீஸ் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா, மேலே மைசூர் பாக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் மேலே ப்ரஷ் பண்ணி வச்சா உங்களுக்கு அந்த மேலே கிளேஸோட அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஒரு 25 இது எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் வந்து மிச்சத்தை ஊற்றி வச்சேன் இல்லையா, அது எதுக்குன்னா, நீங்கள் கலரும் போது அந்த மைசூர் பாக்கு கலரிட்டே இருக்கும் போது ஸ்பூனாக எடுத்து அதில் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக பேலன்ஸ் இதில் ஊற்றி வச்சேன். ஸோ இப்போ வந்து இது எடுத்திருக்கேன்னா, இதில் வந்து
ஒரு இந்த அளவுக்கு நான் கீ எடுத்துக்கிட்டேன் இல்லையா, இப்போ இதே அளவுக்கு நான் வந்து ஆயில் போட போகிறேன். ஆயில் வந்து சன்ஃப்ளவர் வேணாம், இது வேணாம், நல்லெண்ணெய் வேணாம், இது கடலெண்ணெய் இந்த மாதிரி எதுவும் வேண்டாம். நீங்கள் எடுக்கிறது ஸ்மெல் இல்லாத வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கோங்க, இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்து அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் அவ்வளோவா வராது, இல்லை அதுக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் இல்லை, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. உள்ள வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன், இதில் ஃப்ளேவர் எதுவும் இருக்காது. ஸோ அதே முக்காது இதில் கலந்துக்கோங்க. எதுக்கு வந்து ஆயில் கலக்கிறோன்னா, ஃபுல்லாக கீ வரவங்களுக்கு அவ்வளோவா பண்ணுறாங்க, ஆனால் அது வந்து அந்த சாஃப்ட்னஸ் வரலை. ஆயில் போட்டால் சாஃப்டாக இருக்குது. இப்போது இதில் வந்து ஒரு 2 ஸ்பூனு நெய் போட்டு, நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறோன்னு, போட்டு ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இன்னும் ப்ரெஷ்ஷு மாதிரி இருந்தால் உங்களுக்கு இன்னுமே நல்லது. நல்லா சைட்லலாம் இந்த பக்கம்லாம் வரணும், அந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் அப்படியே கலந்துக்கிட்டே வாங்க. இது யாராவது வந்து உங்களுக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணி அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும். லம்ப் இல்லாமல் நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். கிட்டத்தட்ட நீங்கள் கேக் பேக்கிங்க்கு மிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி தான். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த ஃப்ளோயியாக நான் அப்படி சுத்தம் போதே எப்படி வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு சின்ன ஒரு லம்ப் கூட இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். 1 கப்பு, அதாவது நான் ஞாபகம் இருக்கா 1 கப்பு மாவு எடுத்திருந்தேன் இல்லையா, ஸோ 1 கப்பு சர்க்கரை இதுக்கப்புறம் இதில் போட்டுட்டு, இதோட இன்னும் ஒரு கைப்பிடி அளவு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். என் கை சின்னதாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் இப்படி போட்டுக்கிறேன். இது வந்து 1.25 கப்பு அந்த அளவுக்கு வரும், சரிங்களா? இப்போது ஸ்வீட்டு வந்து கரெக்டாக இருக்கணும்னா 1.25 கப்பு. நான் என்ன பண்ணேன், இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். என் கைப்பிடி அளவு, கொஞ்சம் கை சின்னதாக இருந்தானா நான் காட்டின அளவு போடுங்க, இல்லைனா அளவு வடி பார்த்தோன்னா அது 1.25 கப்பு. இப்போது இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னு ஆசையாக இருந்தானா 1.5 கப்பு போடுங்க. அதுக்கு மேலே தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. சக்கரை பாகுக்கு இதில் எவ்வளோ தண்ணி எடுத்துக்க போகிறேன்னா, இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நீங்கள் பாகு எடுத்துக்கணும். சுடுது, இது பாருங்க, ஒரு கம்பி வருது பாருங்க. ஐயோ கடவுளே, இப்படியே காட்டுறேன், இப்படி காட்டினா நல்லா தெரியும். இது பாருங்க, ஒரு கம்பி பதம் மாதிரி வருதா? ஸோ வந்துருச்சு. இப்போ நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இங்கே நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இது திக்கான பாட்டமில் பண்ணணுன்றதை நான் சொல்ல விட்டுட்டேன். திக்கான பாட்டமில் பண்ணுங்கள். இப்போது இதை அப்படியே கலந்துக்கிட்டே இது எல்லாத்தையும் ஊற்றுங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறதுனால சைடில் எங்களுக்கு 2 பேர் தான் இருக்கோம். வீட்டில் வந்து நீங்கள் நார்மலாக இருக்கும்போது 2 பேர் பண்ணுங்கள். ஒருத்தங்க ஊற்றும் போது செய்கிறது ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வந்து டைமர் வச்சுருக்கேன். இதுலேருந்து வந்து பார்த்தா 20 மினிட்ஸில் இந்த மைசூர் பாக் வந்து அந்த பதம் வந்துடும். கொஞ்சம் ஃப்ளூயிடாக, அதாவது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா, இப்போ வந்து இந்த ஆயில் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் திக்காகும். அந்த திக்காகிற சமயத்தில் நெய்யை வந்து ஊற்ற ஆரம்பிக்கணும். வந்து 8 நிமிஷம் கலரி இருக்கும். கொஞ்சம் அந்த திரண்டு வருது பாருங்க அந்த திக்கா. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். இந்த ஸ்டேஜில் திக்கா திரண்டு வருது பாருங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச நெய்யை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்க, கொஞ்சம் ஊற்றிட்டு
ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த ஆயில் அப்சர்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறது எதன்னா, மேலே ஒரு ஷைன் இருக்கு இல்லையா, அந்த ஷைன் வந்து குறைஞ்சோன்னே அதில் நம்ம ஊற்றுறோம். ஆயில் அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து இன்னும் கொஞ்சம் கலரணும். ஸ்பூன் ஊற்றி ஊற்றி அது கலரிட்டே இருக்கணும். இது வரைக்கும் 13 நிமிஷம் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. அப்படின்றத கண்டுபிடிக்கணுன்றத சொல்கிறேன். உங்களுக்கு உருட்டினீங்கன்னா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். பாருங்கள், நல்லா திரட்டி வருது பாருங்கள். இது வந்து மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எவ்வளோ மினிட்ஸ்? இது ஒரு 3 மினிட்ஸ் ஆரம்பித்து வச்சேன். இதை பாருங்கள், 5 மினிட்ஸ், அதாவது கரெக்டாக 20 மினிட்ஸ். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்தானா 3 மினிட்ஸ் கழிச்சு தான் நான் டைமர் வச்சேன். கரெக்டாக 20 நிமிஷம். இங்கே கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். நான் நெய் ஊற்றி வச்சது எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். கட்டி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ சுட சுட மைசூர் பாக் போட்டால் அது மெல்ட் ஆகிடும். இப்போ வந்து நல்லா இதை வந்து அந்த தட்டையாக அந்த நம்ம ஷேப்புக்கு கொண்டு வரணும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு பீசஸ் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தொட்டு பார்க்குற அளவுக்கு அந்த சூடு வந்திருக்கு. கையெல்லாம் ஒரு கீ ஆகுது. ஓகே, இப்போ வந்து பீஸ் போட்டுடலாம். அப்படியே உள்ளே வச்சோன்னே எப்படி போகுது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு? நான் ஒன்றுமே பண்ணல, நான் கட் கூட பண்ணலைங்க பாருங்க. அப்படி வச்சு பீசஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காட்டுடுவா நான். இந்த பாருங்க, ஒன்றுமே பண்ணல. அதுக்கே நல்ல பீஸ் சாப்பிட்டுக்கலாம். இது நான் சொன்ன ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் இது மாதிரி வரலன்னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். செம்ம சாஃப்ட்டு. சுவையான கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் போலவே இருக்கிற இந்த மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணும் போதே 3 பீஸ் காலி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இது வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 47 பீஸ் கிட்ட வந்திருக்கும். 350 கிராம் மாவு, 47 பீஸ் வந்திருக்கு. நீங்கள் கடையில் போயிட்டு அரை கிலோ 250 கிராம் எவ்வளோ வாங்கினாலுமே அதோட ரேட் எவ்வளோ, நீங்கள் கீ என்ன தான் கீ காஸ்ட் இருந்தாலும் அதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். வீட்லேயே செஞ்சானா அதே டேஸ்ட்டு அதே லெவலில் செம்மையான ஒரு மைசூர் பாக் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. டில் தட் பை பை ஃப்ரம் வித்யா பால், விபாஸ்வானவில். டாடா. குக்கி.
குக்கிக்காக பண்ணல. குக்கிக்காக தான் பண்ணேன். குக்கி சாப்பிட்றாங்கல்ல. டாடா.